ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோடா கிச்சன். தீபாவளி எல்லோரும் சிறப்பாக கொண்டாடிப்பீங்க, நாங்களும் சிறப்பாக கொண்டாடினோங்க. இன்றைக்கி தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேங்க. காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சாச்சுங்க. குளித்து முடிச்சுட்டு முதல்ல சிவபெருமானுக்கு அபிஷேகங்க. நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணாங்க. முதல்ல திருநீர் அபிஷேகம், அப்புறம் குங்குமம் அபிஷேகம், அடுத்தது திருமஞ்சன அபிஷேகம், அடுத்தது வில்வ இலை அபிஷேகம், அப்புறம் தண்ணீர் அபிஷேகம். அவ்வளோதாங்க. வீட்டில் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு இல்லைங்களா. உடனே நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கேட்டேங்க. சரவணப்பட்டியில் இருக்க சிரவணபுரீஸ்வரர் தான் போய் தரிசிச்சுட்டு வந்தோங்க. இந்த நாள் ரொம்பவே இனிய நாளாக போச்சுங்க. தீபாவளி எல்லோரும் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புத்தாடை உடுத்தி இனிப்புகள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு ரொம்பவே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நாங்களும் அப்படி தாங்க இருந்தேன். அந்த அன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல, அதனால தாங்க நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். அப்புறம் தீபாவளி அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணங்க. லக்ஷ்மி குபேரர் இருக்கிற படம் எடுத்து வச்சுட்டு அந்த குபேர எந்திரம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் அந்த படத்துலேயே வரைஞ்சிருந்தது. குபேர எந்திரம் இல்லாதவங்க நீங்கள் கையிலேயே கூட எழுதிக்கலாம். எழுதிட்டு பிள்ளையார் பிடிச்சி குங்கும அர்ச்சனை, ஒரு 5 ரூபாய் காயின் வச்சு 108 மகாலட்சுமி போற்றி சொல்லி இனிப்புகள்லாம் வச்சு நாங்கள் சிறப்பாக மகாலட்சுமி பூஜை செஞ்சோங்க. குபேரர் வந்து மகாலட்சுமியை வேண்டி எங்களுக்கு நிறைந்த செல்வம் கொடுங்க, குபேர சம்பத்துக்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற விரதமும் பூஜையும் தாங்க இது. நாங்களும் ரொம்பவே சிறப்பாக லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.